வரும். There will be no war. அங்கு யுத்தம் இருக்காது. And Christ will be the King of Kings in this world. கிறிஸ்துவே இந்த உலகத்தில் ராஜாதி ராஜாவாக இருப்பார். And we will be with him. நாமும் அவரோடு கூட இருப்போம். We can be visible or invisible. நாம் காணப்படக்கூடியதா இருக்கலாம் அல்லது காணப்படாமல் இருக்கலாம். By the time we would have been raptured 7 years before the millennial kingdom. அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு 7 வருஷங்களுக்கு முன்பே நாம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம். And our body can be visible or invisible. நம்முடைய சரீரமானது காணப்படக்கூடியதா இருக்கலாம் அல்லது காணப்பட முடியாமல் இருக்கலாம். It will be a glorious body. அது ஒரு மகிமையின் சரீரமாக A இருக்கும். sanctified body. அது ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரம். Powerful body. அது ஒரு வல்லமையுள்ள சரீரம். Immortal body. அது ஒரு அழியாத சரீரம். Eternal body. அது ஒரு நித்திய சரீரம். That is why we say you must give your body to Jesus Christ. ஆகவேதான் நாம் சொல்கிறோம் உங்களுடைய சரீரத்தை கர்த்தராகிய இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். If you don't give your body today, இன்றைக்கு நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்காவிட்டால் Satan will make use of your body சாத்தான் உங்களுடைய சரீரத்தை பயன்படுத்துவார். through your indisciplined spirit. உங்களுடைய கட்டுப்படுத்தப்படாத அந்த ஆவியின் மூலமாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's why Paul says, ஆகவேதான் பவுல் சொல்கிறார், having preached to others, lest I be a castaway, I bring my body under subjection. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனா போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Satan, through our indisciplined spirit, will urge us to do so many things, but we must have a disciplined spirit and disciplined body. சாத்தான் நம்முடைய கட்டுப்படுத்தப்படாத அந்த ஆவியின் மூலமாக அநேக விதமான காரியங்களை செய்யும்படியாக நம்ம தூண்டுவான். ஆனால் நம்முடைய சரீரத்தின் ஆவியை நாம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்திருக்க வேண்டும். As many as are led by the Spirit of God are sons of God. தேவனாவினால் எத்தனை பேர் நடத்தப்படுகிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். Is your body disciplined? உங்களுடைய சரீரம் இன்றைக்கு ஒழுங்குபடுத்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா? Is your spirit disciplined? உங்களுடைய ஆவி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா? When Satan comes and stir up your spirit and say, do this, does the body say, no, I am not going to do it? சாத்தான் உங்களிடத்திலே வந்து உங்கள் ஆவியை தொந்தரவு பண்ணி அவன் இப்படி செய்ய என்று சொல்லும் போது உங்களுடைய சரீரம் அதற்கு கீழ்ப்படிந்து செய்கிறதா அல்லது செய்ய மாட்டேன் என்று சொல்கிறதா? Christ is coming soon for a disciplined spirit and a disciplined body. கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சரீரத்துக்காகவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஆவிக்காகவும். I am just showing you your future. நான் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We are going to be like Jesus. நாம் இயேசுவை போல இருக்க போகிறோம். Amen. Do you believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? You are going to be like Jesus. நீங்கள் இயேசுவை போல இருக்க போகிறீர்கள். You know, when you come to know the plan of God concerning your body and your spirit, you will give your heart and your body tonight to Jesus Christ. உங்களுடைய சரீரத்தை குறித்து உங்களுடைய ஆவியை குறித்து இயேசு கிறிஸ்து உங்களில் வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த இரவு நேரத்திலே உங்கள் சரீரத்தை உங்கள் ஆவியை அவருக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள். I thank God for the teachers who taught me this truth. இந்த சத்தியத்தை எனக்கு சொன்ன அந்த ஆசிரியர்கள் போதகர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I love Jesus. நான் இயேசுவை நேசிக்கிறேன். I love the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியை நேசிக்கிறேன். I love the Word of God. நான் தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறேன். I love the saints who train me. என்னை பயிற்சிக்கிற அந்த பரிசுத்தவான்களை நேசிக்கிறேன். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். I'm really sorry they are gone to heaven. அவர்கள் பரலோகத்துக்கு போய்விட்டார்கள். உண்மையிலே எனக்கு வருத்தம் தான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். God will raise up saints to teach you this. தேவன் இதை உங்களுக்கு போதிக்கும்படியாக ஆசிரியர்களை எழுப்புவார். But you must obey the Holy Spirit. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். Amen. Give your body right now to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுதுதானே உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்கள். He died for you. அவர் உங்களுக்காக மரித்தார். He died. He gave His glorious body for you. அவர் நம்முடைய மகிமையான சரீரத்தை உங்களுக்காக கொடுத்தார். Why? ஏன்? That we may be like Jesus. நாம் இயேசுவை போல ஆகும்படியாக. One day when I was in England, I talked about the beauty of the body we are going to get. நான் இங்கிலாந்தில் இருந்தபோது நாம் அடைய போகிற சரீரத்தின் அழகை குறித்து நான் ஒரு முறை பேசினேன். At that time, there was an English girl who was laughing all the time. அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு ஆங்கில பெண் ஐயோ முழு நேரம் சிரித்துக் கொண்டே இருந்தார். So she paralyzed my thinking, and I had to say, why do you want to laugh when I give you this study? என்னுடைய சிந்தனை அவள் கட்டுப்படுத்துகிறது போல என்னை தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தபடினாலே ஏன் நீ இப்படி செய்கிறாய் என்று ஏன் சிரித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று நான் கேட்டேன். She said, Pastor, look, I am white, you are black. You think you are going to be white like me? அவர் சொன்னால், பாஸ்டர் என்னை பாருங்கள், நான் வெள்ளையா இருக்கிறேன், நீங்கள் கருப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் என்னை போல வெள்ளையாக அழகா ஆக போகிறீர்களா என்று கேட்டார். At the rapture. அந்த வருகையின் கர்த்தருடைய வருகையின் போது I said, you may become black suddenly, I may become white suddenly. நான் சொன்னேன், திடீரென்று நீ கருப்பாக போய்விடுவாய், நான் திடீரென்று வெண்மையாய் போய்விடுவேன் என்று. That's going to happen. அதுதான் நடக்க போகிறது. You may have a beautiful face and with all makeup and jewels and beautiful sarees and most part exposed.
You may become very ugly at the rapture. நீங்கள் ஒருவேளை அழகான உடை உடுத்திக் கொண்டு அழகான நகை போட்டுக்கொண்டு மிகவும் அலங்காரம் பண்ணிக்கொண்டு அல்லது சரீரத்திலே அவயவங்களை வெளியே காட்டிக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அந்த ஆண்டோட வருகையின் காலத்திலே வெட்கப்பட போகிறீர்கள். But you may be the most ugly person today. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தான் மிகவும் அசிங்கமான ஆளா இருக்கிறீர்கள். All black. எல்லாம் கருப்பாக. And nobody wants to get married to you. யாரும் உங்களை மணந்து கொள்ள விரும்பவில்லை. But I want to tell you, get married to Jesus. ஆனால் இயேசுவை மணந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And you will be the most beautiful person at the rapture. நீங்கள் வருகையின் போது மிகவும் அழகான ஆளாக இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. See what John says. யோவான் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். John 3rd chapter. யோவான் 3ஆம் அதிகாரம் 2nd verse. 3rd chapter. I'm sorry. 1 John 3rd chapter. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 and 2. 1-2 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகமாரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆவியினால் வெளிப்படும் போது அவர் இருக்கிற விதமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். Behold, what manner of love the Father hath bestowed upon us, that we should be called the sons of God. Therefore the world knoweth us not, because it knew him not. Beloved, now are we the sons of God, and it hath not yet appeared what we shall be, but we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. And every man that hath this hope in him purifieth himself, even as he is pure. What manner of love the Father has bestowed upon us. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். His love was so great, He sent the most beautiful person of heaven down to earth to die for us. அவருடைய அன்பு அவ்வளவு மகா பெரிது, பரலோகத்திலே மிகவும் அழகானவரை அவர் நமக்காக உலகத்திலே அனுப்பி வைத்தார். Christ the Son of God. கிறிஸ்து தேவகுமாரன். And He is the express image of the Father. அவர் பிதாவினுடைய கட்சரூபமாயிருக்கிறார். He had the glory of the Father. அவர் பிதாவினுடைய மகிமை நிறைந்தவராயிருக்கிறார். Immaculate Son of God. அவர் தேவனுடைய குறையற்ற மகனாயிருக்கிறார். And all the riches in heaven belongs to Him. பரலோகத்திலே எல்லா ஐஸ்வர்யங்களும் அவருக்குரியது. All the treasures of wisdom. எல்லா ஞானத்தின் ஐஸ்வர்யங்கள். And He wanted to sacrifice that Jesus to us. அந்த இயேசுவை நமக்காக ஒரு பலியிடும்படியாக அனுப்பினார். Why? ஏன்? That we might be transformed to His very image. அவருடைய சொரூபத்துக்கு நாமும் வந்து சேரும்படியாக. Oh, He's going to be very glorious. அது மிகவும் மகிமை நிறைந்ததாக இருக்க போகிறது. We are going to be glorious like Him. நாமும் அவரை போல மகிமையுள்ளவர்களாக இருக்க Praise போகிறோம். be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். It does not yet appear what we shall be, இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. because we are black, so ugly, so sickly, so weak, nobody loves us. நாம் கருப்பா இருக்கிறோம், வியாதியா இருக்கிறோம், அழகில்லாமல் இருக்கிறோம், ஆகவே யாரும் நம்மை நேசிப்பதில்லை. We are not rich, we are very poor, we don't have a good job, nobody wants us, we belong to a low caste. நமக்கு பணம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, அழகில்லை, நம்ம ஒரு குறைந்த ஜாதியை சேர்ந்திருக்கிறோம், யாரும் நம்மை நேசிப்பதில்லை. It does not yet appear what shall be, like we shall be. நாம் எப்ப எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. But one thing we know, we are sons of God. ஆனால் ஒரு காரியம் நமக்கு தெரியும், நாம் தேவனுடைய புத்திரர். We have the Holy Spirit in us. நமக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது. Christ is the hope of glory. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். And something is happening inside us. நமக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. I used to often think of the chick that comes out on the 21st day of hatching. அந்த 21ஆம் நாள் முட்டையிலிருந்து வெளியிற அந்த குஞ்சை குறித்து நான் யோசிப்பதுண்டு. Very often I used to think about it, and I don't like to become a rotten egg at the coming of Christ. நான் அதை குறித்து மிக அதிகமாக நான் அடிக்கடி சிந்திப்பதுண்டு. கர்த்தராகிய இயேசு வரும்போது அப்படி கெட்டு போன முட்டையாக இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். All the eggs are very white, and every day it's the same. But on the 21st day, something happens. எல்லா முட்டைகளும் பார்ப்பதற்கு வெண்மையாக அழகாக இருக்கின்றன. ஆனால் 21ஆம் நாள் ஏதோ ஒன்று நடக்கிறது. On the 21st day, 21ஆவது நாளிலே a beautiful chick comes out. ஒரு அழகான கோழி குஞ்சு வெளிவருகிறது. In the image of the mother. அந்த தாயினுடைய அந்த சாயலிலே. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Perhaps if you have laid about 12 eggs, ஒருவேளை 12 முட்டைகளை இட்டிருந்தால், and most of them come out, but there will be 2 or 3 rotten eggs. அநேகமாக எல்லாவற்றிலும் அந்த நல்ல கோழி குஞ்சுகள் வரலாம், 1-2 கெட்டு போன முட்டைகள் இருக்கும். You may hatch it for another 21 days.
it's still rotten. அந்த முட்டைகளை இன்னும் 21 நாள் நீங்கள் அடைகாக்க வைத்தாலும் கூட இன்னும் அப்படியே தான் பூ முட்டைகளா இருக்கும். So we both are eggs நாங்கள் இருவரும் முட்டைகள் in hatching in the incubator. அந்த குஞ்சு பொரிக்கிற அந்த கருவிக்குள்ளே. And you're all eggs in the sight of God. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே முட்டைகளா இருக்கிறீர்கள். But inside only you know what's happening. ஆனால் உள்ளே என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும். That is what John said. அதைத்தான் யோவான் சொல்கிறார். We are all children of God. We don't see the glory outside. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் வெளிப்படையாக அந்த மகிமையை காண்கிறதில்லை. We do not know what's happening inside. நமக்குள்ள என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. But on the day when Christ comes, ஆனால் கிறிஸ்து வருகிற அந்த நாளிலே we will come out of ourselves நம்மிலிருந்து நாம் வெளியே வருவோம். and we shall be like Him. நாம் அவரை போல இருப்போம். Dear children of God, what's happening inside you? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள என்ன நடக்கிறது? If anger, bitterness, pride, jealousy, and all kinds of carnal sins are getting hatched, if we will only beget a devil at the rapture. நமக்குள்ளே கோபம், வைராக்கியம், பொறாமை, கசப்பு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்தால் அந்த வருகையின் போது நாம் பிசாசைத்தான் வெளிப்படுத்துவோம். And the Antichrist will say, "Oh, I was waiting for you. Are you a Pentecostal believer?" அந்த கிறிஸ்து சொல்லுவான், உனக்காக தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன், நீ ஒரு பெந்தெகோஸ்தே விசுவாசியா? What happens to you? உனக்கு என்ன நடந்தது? He will look at me and say, if I am left behind, I don't want to. You are a pastor preaching in Majura. என்னை நான் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, ஆனால் நான் கைவிடப்பட்டு போனால் என்னை பார்த்து அவன் கேட்பான், நீங்கள் தான் அந்த மதுரையில பிரசங்கம் பண்ண பாஸ்டரா? All you preached is all tape recorded or they are all recorded. நீங்கள் பேசுகிற எல்லா பேச்சுகளும் பிரசங்கங்களும் பதிவு செய்யப்படுகின்றன. Everything is computerized. எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் மூலமாக பதிவு செய்யப்படுகின்றன. And now you said you are going to be like Jesus. Look, you are like me now. நீ இயேசுவை போல ஆவோம் என்று சொன்னாய், ஆனால் இன்னைக்கு என்னை போல இருக்கிறாயே என்று சொல்லுவான். Be very careful. ஆகவே ஜாக்கிரதையா இருங்கள். God is going to send a great revival. தேவன் ஒரு பெரிய எழுப்புதல் அனுப்ப போகிறார். God is going to visit Majura and all the centers. மதுரையும் மற்ற எல்லா சென்டர்களையும் தேவன் சந்திக்க போகிறார். And therefore, let us have this confidence. ஆகவே நாம் இந்த நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போம். When He shall appear, we shall be like Him, for we shall see Him as He is. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். And because of this vision, இந்த விசுவாச இந்த தரிசனத்தின் மூலமாக every man that has this hope in Him purifieth himself. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார். Not purifying himself like his wife or anybody else, தன்னுடைய மனைவி போல மற்றவர்களை போலவோ தன்னை சுத்திகரித்துக் கொள்வது அல்ல, but as He is pure. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. Amen. I really like this verse. நான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரியமான வசனம். How many of you like this verse? நீங்கள் இந்த எத்தனை பேர் இந்த வசனத்தை ரொம்ப விரும்புகிறீர்கள்? Let's praise God for this verse. இந்த வசனத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். The millennial kingdom, அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு, that is not, millennial kingdom is a sort of a preparation for eternity. அந்த 1000 வருஷ அரசாட்சி நித்தியத்துக்கு ஒரு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நிலவரம். And some saints in the Bible had seen that eternity. வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், அநேக பரிசுத்தவான்கள் அந்த நித்தியத்தை கண்டார்கள். For example, Paul. உதாரணமாக பரிசுத்த பவுல் 2 Corinthians 12th chapter, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 to 4. 1 முதல் 4 வசனங்களை வாசி. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லையே, ஆயிரம் கர்த்தர் அவருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் உலக வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்துக்கு புறம்பே இருந்தாலும் அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாய் வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்திற்கு புறம்பே இருந்தாலும் அதை அறியேன். தேவன் அறிவார். It is not expedient for me, doubtless to glory. I will come to visions and revelations of the Lord. I knew a man in Christ about 14 years ago, whether in the body I cannot tell, or whether out of the body I cannot tell. God knoweth. Such an one caught up to the third heaven. And I knew such a man, whether in the body or out of the body I cannot tell. God knoweth. How that he was caught up into paradise and heard unspeakable words, which is not lawful for a man to utter. From this we can understand a few things about eternity. இந்த வசனங்களிலிருந்து நித்தியத்தை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம். We don't get
the full revelation about eternity. நித்தியத்தை குறித்து முழு வெளிப்படுத்தல நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. Because he says, he heard unspeakable words which is not lawful for a man to utter. Or in other words, you don't have a language, you cannot get the full vision of eternity, but we can gather from here and there a glimpse of eternity. அவர் சொல்கிறார், மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதமான வார்த்தைகளை கேட்டால் என்று அறிந்திருக்கிறேன் என்று. அதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் அங்கு பேசப்படுகிற அந்த பாஷை நமக்கு தெரியாதபடினாலே நாம் நித்தியத்தை குறித்து சரியான முழு வெளிப்படுத்தல் நமக்கு இல்லை. Secondly, he says he was caught up and he didn't know whether he was in the body or in the spirit. அவர் கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன். அவர் மூணாவது அவர் எடுக்கப்பட்டார், ஆனால் சரீரத்தில் இருந்தாரோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தாரோ தெரியாது என்று சொல்கிறார். That means his body and spirit were unified. அதனுடைய பொருள் என்னவென்றால், அவருடைய ஆவியும் சரீரம் ஒன்றா இருந்தன. Body didn't do one thing and the spirit didn't do another thing. சரீரம் ஒரு காரியத்தை செய்து ஆவி இன்னொரு காரியத்தை செய்யவில்லை. Sanctification means bringing our body and spirit together to do the will of God. பரிசுத்தமாக்குதல் என்று சொன்னால் நம்முடைய ஆவியின் சரீரத்தின் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒருமைப்படுத்துவது. God dwells in our spirit. தேவன் நம்முடைய ஆவிக்குள்ளே வசிக்கிறார். And that God is disciplining our body. அந்த தேவன் நம்முடைய சரீரத்தை ஒழுங்குபடுத்துகிறார். Through the spirit we mortify the deeds of the flesh. ஆவியின் மூலமாக நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்கிறோம். Because it is only the Spirit of God can discipline our body. ஆவியானவர் மாத்திரமே நம்முடைய சரீரத்தை ஒழுங்குபடுத்த முடியும். As many are led by the Spirit of God as the sons of God. தேவன் ஆவியினால் எவரவர்கள் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். That is why Paul says, I bring my body under subjection so that the Spirit of God and my spirit have a control over my body. ஆகவே நான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், இந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துவேன், ஏனென்றால் என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒருமைப்பட்டு இருக்க வேண்டும் என்று. Our spirit says, or the devil says, go there. நம்முடைய ஆவி அல்லது பிசாசு சொல்கிறது அங்கே போ என்று. But the Holy Spirit in our spirit says, don't go there. ஆனால் நம்ம ஆவிக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அங்கு போக வேண்டாம் என்று. There is a battle between the Spirit of God and our body. நம்முடைய சரீரத்துக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. But little by little, through trials, we come to know we must bring our body under subjection. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சோதனைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம், நம்முடைய சரீரத்தை நாம் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்க வேண்டும் என்று. Remember, it's not your spirit that's going to be caught up. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆவி எடுத்துக் கொள்ளப்பட போவதில்லை. Your spirit is hid in Christ. உங்களுடைய ஆவி கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. Or the Spirit of God wants to control your spirit. அல்லது தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியை கட்டுப்படுத்தி வைத்திருக்க விரும்புகிறார். But if there is a battle between your spirit and God's spirit, well, the Spirit of God may have to leave our spirit. ஆனால் உங்களுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருந்தால் தேவனுடைய ஆவியானவர் உங்களை விட்டு விலகி விடுவார். What a pitiful state that is. அது எவ்வளவு பரிதாபகரமான நிலவரம். You know, sometimes I agree the Holy Spirit. நான் சில நேரங்களிலே நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விடுகிறோம். I had. நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன். And it took days together to bring back the Holy Spirit into me. எனக்குள்ளே மீண்டும் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை கொண்டு வருவதற்கு அநேக நாட்கள் பிடித்திருக்கின்றன. I am a servant of God. நான் தேவனுடைய ஊழியக்காரனா I இருக்கிறேன். need the Holy Spirit at any time. எந்த நேரத்திலும் எனக்கு தேவனுடைய ஆவியானவர் தேவையா இருக்கிறது. But if I grieve the Holy Spirit, நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினால், if the Spirit of God walks away from me, தேவனுடைய ஆவியானவர் என்னை விட்டு தூரமாக நடந்து போய்விட்டார், what right have I to preach the gospel to you? உங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? Same thing with you. அதே காரியம் தான் உங்களுக்கும். Spirit of God is in you. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். He wants to discipline your spirit. உங்களுடைய ஆவியை அவர் ஒழுங்குபடுத்தி கிரமீகரிக்க வேண்டும். And little by little, if you grieve the Holy Spirit, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவருடைய ஆவியை துக்கப்படுத்தினால் what happens? என்ன நடக்கிறது? Like Saul, the Spirit of God lives, another spirit troubles us. அந்த சவுலுக்கு நடந்தது போல தேவன் ஆவியான விலகி விடுவார், இன்னொரு ஆவி வந்து தொந்தரவு செய்யும். And that spirit will make us angry and bitter-hearted and so many things is happening. அந்த ஆவி வந்து நமக்குள்ள கோபத்தையும் கசப்பையும் பலவிதமான காரியங்களையும் கொண்டு வரும். How can we judge the world? How can we lead the angels? How can we go to eternity with that spirit? அந்த ஆவியோடு கூட நாம் எப்படி உலகத்தை நியாயந்திருக்க முடியும், எப்படி தேவதூதர்களை வழிநடத்த முடியும், எப்படி நிச்சயத்துக்கு போக முடியும்? Therefore, take this study, I call it a study, take it serious. இந்த வேத பாடத்தை நான் வேத பாடம் என்று சொல்கிறேன், இதை ரொம்ப கவனமாக கருத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள். The Spirit of the Lord left King Saul and came upon David. தேவன் ஆவியானவர் சவுல் ராஜாவுக்கு விலகி தாவீதிடத்திலே வந்தார். And
God began to use him to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக அவர் தாவீதை பயன்படுத்தினார். Today, we need the Holy Spirit to build the kingdom of God. இன்றைக்கு கூட தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் அவசியமா இருக்கிறார். And the kingdom of God is going to take over the kingdoms of this world. தேவனுடைய ராஜ்யமானது இந்த உலகத்தின் ராஜ்யங்களை எடுத்துக்கொள்ள போகிறது. I'll come back to 2 Corinthians 12 chapter. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு மறுபடி வருகிறேன். வருவோம். But go to Revelation 11th chapter, the 15th verse. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வருவோம். ஏழாம் தூதன் எக்காளம் ஊதினார். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. And the seventh angel sounded, and there were great voices in heaven saying, the kingdoms of this world are become the kingdoms of our Lord and of his Christ, and he shall reign forever and ever. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Seventh trumpet means the end of tribulation. ஏழாம் எக்காலம் என்று சொன்னால் அந்த உபத்திரவ காலத்தின் முடிவு. And at that time, all the kingdoms of this world who refuse Christ and grieve the Holy Spirit become the kingdom of God and of Christ. அந்த நேரத்தில் தேவனையும் அவருடைய ஆவியை துக்கப்படுத்துகிற உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே கிறிஸ்துவுடைய ராஜ்யமாக கர்த்தருடைய ராஜ்யமாக ஆகும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We belong to the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். And Christ is in us. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். He is disciplining our spirit and body and thoughts. அவர் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியை நம்முடைய எண்ணங்களையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். Let's praise God. Those who are in the kingdom of God, praise him with all your heart. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் முழு இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Hallelujah. Soon, through Jesus and God the Father and the Holy Spirit, we are going to rule over all the kingdoms of this world. சீக்கிரத்திலே பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியான தேவன் குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய போகிறோம். Praise God for that. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Thank you, Lord. After that, we will go to heaven, eternal kingdom. அதற்கு பிறகு நாம் பரலோகத்துக்கு நித்திய ராஜ்யத்துக்கு போவோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Coming back to 2 Corinthians 12th chapter, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு மறுபடி வந்துருவோம். he says, அவர் சொல்கிறார் 14 years ago he knew a man, and that man is Paul. 14 வருஷங்களுக்கு முன்பு ஒரு மனுஷனை அவர் அறிவார். அந்த மனுஷன் பவுல். He didn't want to say himself because he was so humble. அவர் ரொம்ப தாழ்மையுள்ளவராக இருந்தபடியால் தன்னைத்தானே அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. Suddenly he was caught up to the first and the second and the third heavens. திடீரென்று அவர் முதலாம், இரண்டாம், மூன்றாம் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். He didn't know whether it was in the spirit or in the body. அவர் சரீரத்தில் இருந்தாரோ ஆவியில் இருந்தாரோ அவருக்கு தெரியாது. Or in other words, his body and spirit was so unified by sanctification, he didn't know whether it was his body or the spirit. அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் அவருடைய சரீரமும் ஆவியும் ஒருமைப்பட்டிருந்தபடினாலே அவர் சரீரத்துக்குள் இருந்தாரோ அல்லவோ என்று அவருக்கு தெரியாது. He was caught up to the third heaven. அவர் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். That means there are 3 heavens. அதன் பொருள் என்னவென்றால் 3 வானங்கள் இருக்கின்றன. And there he heard unspeakable things. அங்கு பேசப்படக்கூடாத வார்த்தைகளை கேட்டார். Things which were not revealed to anybody till that time. அந்த நாள் வரைக்கும் யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத காரியங்கள். Now it's getting revealed through the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்தாவின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And he said he was caught up into paradise. அவர் சொல்லுகிறார் பரதேசுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டேன். Or in other words, all the 3 places, 3 heavens, there's a common name for that is paradise. அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் அந்த 3 வானங்களுக்கும் பரதேசு என்று பொது பெயர் உண்டு. Some people think சில ஜனங்கள் நினைக்கிறது என்னவென்றால் we can get saved in the last moment like the penitent thief who went into paradise. அந்த கள்ளன் ஒருவன் கடைசியில பரதேசுக்கு போனது போல நாமும் கடைசி நிமிஷத்திலே ரட்சிக்கப்படலாம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். Remember, all the 3 places are called paradise. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 3 இடங்களுமே பரதேசு என்று அழைக்கப்படுகிறது. But not the third heaven, but these 3 places have got their names. ஆனால் இந்த 3 இடங்களுக்கு பெயர்கள் இருக்கின்றன. I will take you over there. நான் உங்களை அங்கு கொண்டு போக போகிறேன். Because there are many regions in heaven. ஏனென்றால் பரலோகத்தில் அநேக பகுதிகள் இருக்கின்றன. We read, turning to Revelation 21. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 to 3. முதல் 3 வசனங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
heaven and a new earth. For the first heaven and the first earth were passed away, and there was no more sea. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them, and be their God. He saw again, John saw the same three places. யோவானும் அதே 3 இடங்களை பார்த்தார். He doesn't say the first heaven, second heaven and third heaven. அவர் முதல் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்று சொல்லவில்லை. But he gives the names to those three places. அந்த 3 இடங்களுக்குரிய பெயர்களை அவர் சொல்கிறார். He says, he calls it new heaven and new earth. அவர் புதிய வானம், புதிய பூமி என்று சொல்கிறார். And new Jerusalem. புதிய எருசலேம். Second verse. இரண்டாவது வசனத்திலே. And now we read the first earth and the first heaven, or the present universe passed away. அது நாம் வாசிக்கிறோம், முந்தின வானம், முந்தின பூமி அல்லது தற்போது இருக்கிற இந்த பிரபஞ்சம் ஒளிந்து போயிற்று. It's not going to continue forever. அது தொடர்ந்து நிலைத்து இருக்க போவதில்லை. Some people think this earth will become a new earth. சிலர் நினைக்கிறது இந்த பூமியே புதிய பூமியாக ஆகும் என்று. It cannot be. அப்படி இருக்க முடியாது. Because it says it passed away. ஏனென்றால் அது ஒளிந்து போயிற்று என்று சொல்லப்படுகிறது. And there was no room for the sea. அங்கு சமுத்திரத்துக்கு கூட இடமில்லாமல் போகிறது. And again in the 5th verse we read, 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். he says, all right, read that please. அதை வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். And he that sat upon the throne said, Behold, I make all things new. And he said unto me, Write, for these words are true and faithful. All things are made new. எல்லா காரியம் சகலமும் புதிதாக்கப்பட போகிறது. The old things will pass away. பழையவைகள் ஒளிந்து போயின. 20th chapter, read the 11th verse. 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவை சமூகத்தில் இருந்த பூமியும் வானமும் மறந்து போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. And I saw a great white throne, and him that sat on it, from whose face the earth and the heaven fled away, and there was found no place for them. So, what I want to say is, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் this என்றால், earth which is corrupt is not going to be renovated, that will disappear. இந்த ஒழுங்கில்லாத இந்த உலகமானது தொடர்ந்து இருக்க போவதில்லை அல்லது புதுப்பிக்கப்பட போவதில்லை, இது ஒழிக்கப்பட போகிறது. God has made everything new. தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்கினார். It's a new creation. அது ஒரு புதிய சிருஷ்டி. And these three places are there. இந்த 3 இடங்கள் அங்கே இருக்கின்றன. New earth, new heaven and new Jerusalem. புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம். And in the 12th chapter of 2 Corinthians, we read it's called a paradise. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம், பரதீசு என்றதுக்கு பெயர். But here we read by 3 names. இங்கு நாம் 3 பெயர்களால் அதை வாசிக்கிறோம். And all the 3 names are called the tabernacle of God. இந்த 3 இடங்களே தேவனுடைய வாசஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. In the 3rd verse we read it. 3வது இடத்தில் நாம் வாசித்தோம். Behold, the tabernacle of God is with men. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. Moses was asked to make a tabernacle. மோசே ஒரு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படியாக சொன்னான். There was the outer court, the holy place and the most holy place. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற 3 இடங்கள். That was only a type of this heavenly tabernacle. இந்த பரலோக வாசஸ்தலத்துக்கு, பரலோக கூடாரத்துக்கு அது ஒரு நிழலாகத்தான் இருக்குது. And so, the paradise, the penitent thief has not gone to the 3rd heaven. ஆகவே அந்த கடைசியிலே மாந்திரமே அந்த கள்ளன் அந்த 3வது வானத்துக்கு போகவில்லை. He went to the first heaven. அவன் 1வது வானத்துக்கு தான் போனான். It's called the new earth. அது புதிய பூமி என்று அழைக்கப்படுகிறது. Because there are many places, as we saw, in heaven according to their calling and sanctification. அழைக்கப்படுதல் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல் இவர்களுக்கு ஏற்றபடி பரலோகத்திலே அநேக இடங்கள் இருக்கிறது என்பதை நாம் வாசித்தோம். The new earth belongs to those who are saved and never make any progress in their life. இந்த புதிய பூமியானது ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே எந்த முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு தான் அந்த புதிய பூமி வைக்கப்பட்டிருக்கு. Some people are saved and they remain unbaptized and non-spirit baptized for years and years and they have no spiritual growth. சில பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அபிஷேகம் பெறாமலே அப்படியே ஆவிக்குரியத்தில் வளர்ச்சி இல்லாமலே அப்படியே இருக்கிறார்கள். And all the evangelists today, they preach, you give your heart to Jesus Christ and you will be caught up at the coming of Christ. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சுவிசேஷகர்கள் எல்லாருமே உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். It's a part of the gospel, not the full gospel. அது சுவிசேஷத்தின் ஒரு பகுதி தான், அது முழு சுவிசேஷம் அல்ல. Because they must be baptized and filled with the Holy Spirit
They must grow to be like Jesus. ஏனென்றால் அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும், இயேசுவை போல வளர வேண்டும். And they become the bride of Christ. அவர்கள் தான் இயேசுவுடைய மணவாட்டி We ஆகிறார்கள். read that in the second verse. அது 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And John saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. யோவானாகிய நான் புதிய எருசலேமிலே பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And again in the 9th verse we read, பழைய 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். read that please. இந்த கடைசியாய் 7 வாதில்களிலிருந்து 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவனை எடுத்து வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை எனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய், தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். And there came unto me one of the 7 angels which had of 7 vials full of the 7 last plagues, and talked with me, saying, Come hither, I will shew thee the bride, the Lamb's wife. And he carried me away in the spirit to a great and high mountain, and shewed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God. Now listen to this carefully. இதை கவனமாக கேளுங்கள். Here New Jerusalem is connected with the Lamb's wife or the bride of Christ. இங்கே புதிய எருசலேம் ஆகியது மணவாட்டி அல்லது கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக மனைவியாகி என்பதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. There are some churches who have never heard this truth. இந்த சத்தியத்தை கேள்விப்படாத அநேக சபைகள் இருக்கின்றன. They sing about New Jerusalem and Zion. I have heard them singing it, but they have no preparation even for salvation. அவர்கள் புதிய எருசலேமை குறித்தும் சீயோனை குறித்தும் பாட்டுகளை பாடுகிறார்கள். அவர்கள் அப்படி பாட நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதை குறித்து எந்த விதமான ஆயத்தமும் இல்லாமல் இருக்கிறார்கள். They are not saved. அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. They do not know who their Savior is. அவருடைய ரட்சகர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. If there is anyone who is not saved, I beg you in the name of Jesus, give your heart to Jesus. Let Jesus come into your heart tonight. இங்கு யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரட்டும். Don't be like the penitent thief. You may not get a chance like him. அந்த சிலுவையிலே மனம் திரும்பி அந்த கள்ளனை போல இருக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காது. This New Jerusalem is not for a penitent thief. இந்த புதிய எருசலேம் அந்த கள்ளனுக்கு அல்ல, அப்படிப்பட்டவனுக்கு அல்ல. It is for those who made themselves the bride of the Lamb. ஆட்டுக்குட்டியாரோட மணவாட்டிக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறவர்களுக்கு தான் அது உண்டு. Because daily they allow Jesus to discipline their life. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அவர்கள் அனுமதித்தவர்கள். They are going to judge the world. அவர்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கப் They போகிறார்கள். are going to direct or give the mind of God to the angels. அந்த தேவ தூதர்களுக்கு தேவனுடைய மனதை அவர்கள் வெளிப்படுத்தப் போகிறார்கள். And they are going to reign even over the Old Testament saints. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேலும் கூட அவர்கள் ஆளுகை செலுத்தவர்களாக இருக்க போகிறார்கள். You know, the Old Testament saints or the concept before Jesus there were 2 groups of saints. இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பாக 2 விதமான பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். One is the conscience period saints. ஒன்று மனச்சாட்சியின் காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள். They lived from the time of Abel up to Moses. அவர்கள் ஆபேல் காலத்திலிருந்து மோசே காலம் வரைக்கும் இருந்த பரிசுத்தவான்கள். They didn't have a clear revelation as in the days of Moses. மோசேயின் காலத்தில் இருந்தது போல அவர்களுக்கு தெளிவான ஒரு வெளிப்படுத்தல் இருக்கவில்லை. They only went by their conscience. அவர்கள் தங்கள் மனச்சாட்சியின் படியே செய்தார்கள். But in the time of Moses, ஆனால் மோசேயின் காலத்திலே God revealed himself more clearly. தேவன் தம்மை குறித்து மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தினார். And he came down on Mount Sinai. சீனா மலையின் மேலே அவர் இறங்கினார். And then revealed himself and spoke to them, gave them the law. அவர்களோடு பேசி அவர்களுக்கு பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை கொடுத்தார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And after that, they were supposed to be much better than the Old Testament conscience period saints. அதற்கு பிறகு இந்த மனச்சாட்சியின் காலத்தில் இந்த பரிசுத்தவான்களை விட இவர்கள் உயர்ந்த ஒரு நிலவரத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டார்கள். Because God didn't expect them to do whatever right in their own sight. ஏனென்றால் அவருடைய பார்வையில் எது சரியோ அதை செய்வதற்கு அவர்கள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்தார். God wanted to give His mind and wanted them to do not according to their mind but according to the mind of God. ஆனால் அவருடைய மனதின்படி இல்லை, தேவனுடைய மனதின்படி செய்யும்படியாக தேவன் தம்முடைய மனதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார்.
காட்டியிருந்தார். So when Jesus Christ came, ஆகவே இயேசு கிறிஸ்து வந்தபோது he gave the very mind of God. தேவனுடைய அதே மனதை அவர் சிந்தையை வெளிப்படுத்தினார். On the day of Pentecost, பெந்தேகோஸ்து நாளிலே the Spirit of God came, தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். and it came in the spirits of human beings, the saints who wanted to really be led by the Spirit of God. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பின அந்த பரிசுத்தவான்களின் ஆவிக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் The இறங்கினார். Spirit of God began to write the law of God in their conscience. தேவனுடைய ஆவியானவர் அவருடைய மனச்சாட்சியிலே தேவனுடைய பிரமாணத்தை எழுதினார். And therefore, they can become the bride of Christ. அவர்கள் கிறிஸ்துவுடைய மனவாட்டியாக ஆகும்படியாக. And so, the new heaven belongs to the conscience period saints and the law period saints. ஆகவே இந்த புதிய வானமானது அந்த மனச்சாட்சியின் காலத்து பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்களுக்கு உரியது. We who are in this dispensation of grace, நாம் இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற நாம் we are greater than the conscience period saints and the law period saints. நாம் மனச்சாட்சியின் காலத்தில் இந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். Turning to Matthew 11th chapter, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11th verse. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். Very easy to remember. அதை ஞாபகம் வைத்துக் கொள்வது மிகவும் சுலபம். I like to keep it in my heart because I want to be greater than the conscience period saints and the law period saints. மனச்சாட்சியின் காலத்து பரிசுத்தவான்களை விட நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்களை விட நாம் உயர்ந்த இடத்தில் இருக்க போகிறபடியால் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். Matthew 11:11. திருவிழிடத்தில் பிறந்தவர்களே, யோவான் பார்க்கிலும் பெரியவன் ஒருவரும் எழும்பினதில்லை. ஆயினும் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருக்கிறவன் அவரிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். Verily I say unto you, among them that are born of women, there hath not risen a greater than John the Baptist. Notwithstanding, he that is least in the kingdom of heaven is greater than he. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Among them that are born of women, there hath not risen a greater than John the Baptist. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவன் எழும்பினதில்லை. Or from Abel to John the Baptist, there's none greater than a member of the Pentecostal church. அதாவது அந்த ஆபேலில் இருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் பிறந்தவர்கள் யாரும் பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்தவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இல்லை. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Why I say Pentecostalist? ஏன் பெந்தேகோஸ்தே என்று சொல்கிறேன் என்றால், On the day of Pentecost, another dispensation started. பெந்தேகோஸ்தே நாளிலே இன்னொரு யுகம், இன்னொரு காலம் ஆரம்பிக்கிறது. On the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளிலே all the disciples and the real believers went and waited for the anointing of the Holy Spirit to come upon them. அந்த உண்மையான இயேசுவின் சீஷர்களும் அவருடைய விசுவாசிகளும் அங்கு தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கும்படியாக ஒரு இடத்திலே போய் காத்திருந்தார்கள். Jesus told them, wait till I pour my spirit upon you. இயேசு அவர்களுக்கு சொல்லியிருந்தால் என்னுடைய ஆவியை உங்கள் மேலே ஊற்று வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று. On the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளிலே the Spirit of God came and filled them all. தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்கள் அத்தனை பேரையும் நிரப்பினார். They were filled in the body, soul and spirit. அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் நிரப்பப்பட்டார்கள். They became the temple of the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயமானார்கள். What a delightful thing that is. எவ்வளவு அருமையான மகிழ்ச்சியான காரியம் அது. When you become the temple of God, நீங்கள் தேவனுடைய ஆலயமாகும் போது, when you become the bride of Christ, நீங்கள் கிறிஸ்துவுடைய மனவாட்டியாகும் when போது, body, soul and spirit is united by the Holy Spirit, உங்களுடைய ஆவியின் சரீரமும் தேவ பரிசுத்த ஆவியினாலே ஒருமையாக ஒன்றுபடுத்தப்படும் போது, when we become the body of Christ, நாம் கிறிஸ்துவுடைய சரீரமாக ஆகும் போது, no difference between Gentiles or the Jews. ஒரு ஜாதி என்றோ யூதம் என்றோ எந்த வித்தியாசம் இல்லை. Dear children of God, please don't talk about caste or creed or education, greatness in this way or that way, because if you do that, you are outside the church, not inside the church. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜாதி குறித்தோ கல்வியை குறித்தோ அல்லது உயர்ந்த ஸ்தானத்தை குறித்தோ எந்த விதமான வித்தியாசமும் மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்படி செய்தால் நீங்கள் சபைக்குள்ளே இல்லை, சபைக்கு வெளியே இருக்கிறீர்கள். We are the bride of Christ. நாம் கிறிஸ்துவுடைய மனவாட்டியா இருக்கிறோம். Jesus died for sinners, that's true. இயேசு பாவிகளுக்காக மரித்தார், உண்மைதான். He died to heal us. அவர் நம்மை குணமாக்கும்படியாக He மரித்தார். came to deliver us from the power of Satan. பிசாசுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் மரித்தார். But what is the ultimate purpose? ஆனால் முடிவான ஒரு நோக்கம் என்ன? Ephesians 5th chapter, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 to 27. 25 முதல் 27 வசனம் வரை. புருஷர்களே, உங்கள் மனைவியின் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையின் அன்பு கூர்ந்து தாமதத்தின் வசனத்தைக் கொண்டு தன்னை முடிக்கிறவர் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் தலை தலைமையிலானவர்கள்
தேவனுக்கு ஸ்தோத்திரம். He gave himself to present unto himself a glorious bride at his coming. அவருடைய வருகையிலே தமக்கு முன்பாக ஒரு மகிமையுள்ள மணவாட்டியை நிற்கும்படியாக தம்மை தாமே அவர் ஒப்புக் கொடுத்தார். That is New Jerusalem. அதாவது புதிய எருசலேம். The saved people now, they may go to new earth. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது மரித்து போனால் அவர்கள் புதிய பூமிக்கு தான் போவார்கள். And the Old Testament saints, conscience period, the law period saints, will go to new heaven. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மனச்சாட்சியின் காலத்து பரிசுத்தவான்கள், நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள் புதிய வானத்துக்கு போவார்கள். But those who have received the Holy Spirit, ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் after being saved and baptized in water by a spirit baptized person, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒருவராலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள், and those who want to be the bride of Christ, கிறிஸ்துவின் மணவாட்டி ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், those who allow the Holy Spirit to discipline their thoughts, their spirit and body, பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய நம்முடைய சிந்தைகளையும் சரீரத்தையும் ஆவியும் கட்டுப்படுத்த ஒப்புக் கொடுத்தவர்கள், they will not be rotten eggs at the coming of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் வருகையிலே கெட்டுப்போன முட்டைகளா இருக்க மாட்டார்கள். They are growing and growing to be like Jesus. அவர்கள் இயேசுவை போல ஆகும்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். They become the bride of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டி ஆவார்கள். They become New Jerusalem. அவர்கள் புதிய எருசலேம் ஆவார்கள். All those go to New Jerusalem. Will you put up your hand and praise God? புதிய எருசலேமுக்கு போகிறவர்கள் எல்லாம் உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். And now give me only 2 or 3 minutes. I'm going to finish it. And there is another place. இன்னொரு இடம் இருக்கிறது. Turning to Revelation 21. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். Read that verse again. அந்த வசனத்தை மறுபடி வாசியுங்கள். 9 and 10. 9-10 வசனங்கள். இந்த கடைசியான 7 ஓலைகளாலிருந்து 7 கலசங்களுடைய 7 தூதர்கள் ஒருவனின் இடத்திலிருந்து நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி எனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிது உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் நிறைகிற 7 கல்களை எனக்கு காண்பித்தார். And there came unto me one of the 7 angels, which had the 7 vials full of the 7 last plagues, and talked with me, saying, Come hither, I will shew thee the bride, the Lamb's wife. And he carried me away in the spirit to a great and high mountain, and shewed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God. Now, he has already seen 3 places. இவர் ஏற்கனவே 3 இடங்களை பார்த்து விட்டார். But an angel comes and tells, I want to give you a closer look. ஆனால் இன்னொரு தூதர் வந்து சொல்லுகிறார், இன்னும் நெருக்கமாக பக்கத்தில் வந்து பார்க்க உன்னை நான் அழைக்கிறேன் என்று சொன்னார். There is another heaven. இன்னொரு பரலோகம் இருக்கிறது. And there the Father, Son and the Holy Ghost dwell. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் வசிக்கிற அந்த இடம். So he took him still higher than New Jerusalem. புதிய எருசலேமை விட இன்னும் உயர்ந்த இடத்துக்கு அவர் கொண்டு In போகிறார். the spirit. ஆவியிலே. And to a high mountain. ஒரு பெரிதும் உயரமான பர்வதத்தின் And மேலே. showed where New Jerusalem is getting prepared. அங்கே புதிய எருசலேம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை அவர் காண்பித்தார். Everything is not very clear here. எல்லாம் இங்கு தெளிவாக இல்லை. But one thing is very clear. ஒன்று மிகவும் தெளிவாக There இருக்கிறது. is another heaven. அது இன்னொரு பரலோகம். Because it is from there that New Jerusalem was descending. ஏனென்றால் அங்கிருந்துதான் புதிய எருசலேம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. And there Jesus, Father, Son and the Holy Ghost are preparing this city. அங்கே பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் இந்த நகரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். That place is called Zion. அந்த இடம் தான் சியோன் என்று அழைக்கப்படுகிறது. Still higher than New Jerusalem. எருசலேமை விட இன்னும் உயர்ந்த இடம் அது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And there are a group of servants of God who are going there. ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியக்காரர் அந்த இடத்துக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். They are also, together with the Father, Son and the Holy Ghost, preparing that New Jerusalem down here through their spiritual ministry. அவருடைய ஆவிக்குரிய ஊழியத்தின் மூலமாக பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவரோடு சேர்ந்து அவர்கள் இந்த உலகத்திலே அந்த புதிய இடத்திலே கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.